ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா, இன்னைக்கு வந்து புரட்டாசி 3வது சனிக்கிழமை இல்லைங்களா? அதனால இன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் இருக்க போறோம். நம்ம வீட்டில் எப்படி விரதம் இருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் உங்களை ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சரிங்களா? அது வந்து வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பெருமாளுக்கு விரதம் இருக்கோம், என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். வாசல்ல இருந்தே போவோம். படியில கோலம் போட்டு டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் வந்து மது. இன்னைக்கு வந்து நாங்கள் சமையல் டிபார்ட்மெண்ட்டோட நான் நின்றுட்டேன். பாப்பா தான் இது எல்லாம் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. நிலப்படிக்கு மஞ்சள் வச்சு கோலம் போட்டு எல்லாமே பாப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு இங்கே தான் படையல் போட போகிறோம். என்னடா ஹாலில் எடுத்து வச்சிருக்கோமேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து தலிகை படையல் போட போகிறோம். அதனால வந்துட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் தான் சாமி ஃபோட்டோலாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடம் படையல் போடுறதுக்கு சரியாக இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் லாங்காக போடணும் இல்லைங்களா? அதனால் அந்த இடம் படையல் போடுறதுக்கு சரியாக இருக்காது. அதனால் கொண்டு வந்து ஹாலில் வச்சுருக்கோம். இதிலேருந்து நம்ம படையல் போட்டுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி எதுவுமே எடுத்து வைக்கல. இனிமேல் பூஜையே ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே போய் பூஜை கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடணும். இன்னும் ஒருத்தருமே சாப்பிடலை. பாவம் பசங்களும் இன்னுமே சாப்பிடலை. சரி, என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? சாதம், இது வந்து சுண்டல், சாம்பார், ரசம், அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சமா சக்கரை பொங்கல். இது வந்து தலிகைக்கு தயிர் சாதம், தக்காளி சாதம். அதாவது தேங்காய் சாதம் தான் மேக்சிமம் செய்வாங்க. நான் வந்து தேங்காய் சாதம் செய்யல. அதனால அதுக்கு பதிலாக தக்காளி சாதம் செஞ்சுட்டேன். லெமன் சாதம், புளி சாதம், அப்புறம் பால் பாயாசம். அது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றணும். ஊற்றின பால் கெட்டி ஆயிடுச்சு. பருப்பு, உளுந்த வடை, சுண்டல். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இனிமே வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். கோயிலுக்கு போகும்போது வாங்க நான் காட்டுறேன். பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் போயிட்டு அங்கே போய் ஒரு சிறப்பு கொடுத்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிடலாம். ஓகே, கோயிலுக்கு போகும்போது பார்க்கலாம். கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமே வந்து வீட்டில் பூஜை போடலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ராமம் போட்டுட்டோம். எல்லா ராமம் போட்டாச்சு. இப்ப படையல் போட போறோம். வாங்க. இங்க வாப்பா. அவன்கிட்ட கொடுத்துட்டு அடி வாங்க போற தம்பி.
எல்லாரும் தேங்காய் சாதம் தான் வைப்பாங்க. பட் நான் தேங்காய் சாதம் செய்யலை, அதனால தக்காளி சாதம். வந்து காது படையல் போட்டு முடிச்சாச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச தலிகை படையல், எங்க வீட்டு சமையல். ஓகேவா? புகை மூட்டமா இருக்கு. அவ்வளோதான், எங்கள் வீட்டு பூஜை இவ்வளோதான். இனிமே சாமி கும்பிட்டு கோவிந்தா சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதான் பாக்கி. ஓகேவா? பாய். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.